பராபவ வருஷம் பிறந்தாச்சுங்க. இந்த பராபவ வருடமாவது நமக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்குமா அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தாங்க இருக்கிறீங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு ஜென்ம குரு உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 9வது ராசி பாக்கியத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கும் போது இந்த பராபவ வருஷம் பிறந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும், குடும்ப வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு புது வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. இருக்கிற வேலையில் கூட சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அலுவலகத்திலேயும் இந்த வருஷம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே உத்தியோகத்தில் செல்வாக்கோட இந்த வருஷம் முழுக்க நீங்கள் இருப்பீங்க. குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டில் உட்கார இருக்கிறாரு. அதனால் ஜூன் 2ஆம் தேதி முதல் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். சொந்தக்காரங்கள்லாம் அதிகமாக வருவாங்க. வீடு களைகட்டின்னு இருக்கும், விழாவால் களைகட்டின்ண்டே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவானும் இந்த வருடம் முழுக்க உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்கள் வேணான்னாலும் சில பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி ஆன்மீக நிகழ்வுகள், கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் செய்கிறது, விழாக்களை முன்னால் நின்று நடத்துறது, அந்த வாய்ப்புகளும் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த வருடம் முழுக்க நீங்கள் பிரபலமாக இருப்பீங்க, புகழடைவீங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் புதுசு வாங்குவீங்க. அந்த இடத்த கொடுத்துட்டு புது இடம் வாங்கி வீடு கட்டுறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகளுக்கு திருமணத்தை கோலாகலமாக நடத்தி முடிப்பீங்க. நான் கூட என்னமோ நினச்சேன், நாம் எங்கே எல்லாம் நல்ல விதத்தை நடத்த போகிறோன்னு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். என்னமோ தெரியலிங்க, கடவுள் புண்ணியம் கூப்பிட்டவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக கல்யாணம் நடந்தது, சாப்பாடு நல்லா அமைஞ்சிருந்தது, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு குடும்பத்தில் சுவையாதாவது அழகான சில சுப நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் சகோதர வகையிலிருந்து வந்த நீண்ட நாள் மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகும். வீடு மனை வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 9வது ராசியில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல இப்போ கேது உட்கார்ந்து ஒரு முரட்டு தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காரு. அந்த கேது டிசம்பர் 5ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால டிசம்பர் 5ஆம் தேதி முதல் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. மனசில் பட்டதெல்லாம் யதார்த்தமாக நான் பேசுகிறேன்னு சொல்லி பேசிட்டு வம்பு வழக்கில் மாட்டிக்கக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருங்க. கண் பார்வையை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஸ்பெக்ஸ் ஏதாவது போடணுமான்னு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே போல் குரு பகவானும் அதிசாரத்தில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் 3ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரு. அதனால் அந்த 3 மாதங்களில் பண விவகாரத்தில் கவனமாக இருக்கணும். சொத்து வாங்கிறதா இருந்தாலும் தாய் பத்திரத்தை பார்த்து சரி பார்த்துட்டு வாங்கிறது நல்லதுங்க. அதே போல் சிலர் புது வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அறகுறையாக கட்டி முடிக்காமல் இருக்கிற வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு லோன் கிடச்சி கிராண்டாக கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த பராபவ வருடம் உங்களுடைய கனவுகளை நனவாக்குவதாக இருக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். ஆரோக்கியம் அழகு எல்லாம் கூடிக்கிட்டே போகும். குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கறதாக இருக்குங்க. மேலே மேலே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு உளுந்தூர்பேட்டை அருகில் பரிக்கல் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை சென்று தரிசனம் செய்துட்டு வணங்கிட்டு வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி ஊனமுற்றர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் முடிந்த வரைக்கும் நீங்கள் உலர் திராட்சை மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்க. இந்த பராபவ வருடம் அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே,
அட்சய திருதியை நன்னாள் ஆகிய இன்றைய தினம் அஷ்டலட்சுமி யோகங்கள் உங்கள் இல்லத்தில் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.